வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்று நீங்க பாத்தீங்கன்னா, நடிகை நிவேதா பெத்துராஜ் ஒரு முக்கியமான பதிவை எக்ஸ் வலைதளத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமீப காலமாக என்னை பற்றி தவறான அவதூறு செய்திகள் சோசியல் மீடியால பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை இவங்க தெரிஞ்சே பண்றாங்க. என்ன பண்றோம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் கூட வெரிஃபை பண்ணிக்காம வாயில வந்ததை இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கௌரவமான குடும்பத்துல இருந்து வரேன். நிறைய கஷ்டப்பட்டு தான் எங்க குடும்பம் முன்னேறி இருக்கு. நான் 16 வயசுல இருந்தே என் சொந்த கால்ல நிக்கிறேன். நான் சம்பாதிக்கிறேன். உழைச்சுதான் நான் என் வாழ்க்கையை நடத்துறேன். இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டுல இருந்தே நாங்க 20 வருஷமா துபாயில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னமும் துபாயில ஒரு வாடகை வீட்டுல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு சிறு பிள்ளையில இருந்தே பேட்மிண்டன் விளையாடுறதுல ஆர்வம் இருக்கு. 2013ஆம் ஆண்டுல இருந்து நான் தொடர்ந்து ரேசிங்ல கலந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னுடைய ஹாபிஸ், என்னுடைய பேஷன். இதையெல்லாம் வச்சு அவதூறு பரப்புறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அதே மாதிரி நடிப்பு துறையிலையும் நான் இவ்வளவு வருஷம் இருந்திருக்கேன். 20 படம் தான் நடிச்சிருக்கேன். எல்லா படமுமே என் திறமையை நம்பி, என் உழைப்பை நம்பி எனக்கு வந்த படங்களை தவிர நானா போய் யாருக்கிட்டுமே இன்னி வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டதில்ல. என் திறமையை நம்பி மட்டுமே நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, என்னை பற்றி வரக்கூடிய அவதூறு செய்திகள்ல எள்ளளவும் உண்மை இல்லை. ஆனால் இது போன்ற செய்திகள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இது சம்பந்தமா நீங்க ஏன் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். ஒருத்தர் இந்த போன்ற அவதூறுகளை பரப்புறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டியும் நான் அசிங்கப்படுத்த முடியாது. இங்க இருக்கக்கூடிய உண்மையான நிறைய பத்திரிகையாளர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ஆதரவா அவங்க ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு, இன்னொரு முக்கியமான செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு சில மாண்புகள் இருக்கு, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு செய்தின்னு ஒண்ணு வருதுன்னா தயவு செஞ்சு அதுல உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு அதை பதிவு செய்யுங்கள் என்று நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டுட்டு, எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்காங்க. எதனால் நிவேதா பெத்ராஜ் இவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட் போட்டாங்க, என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, கொஞ்ச நாள் முன்னால சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோ கால்ட் யூடியூபர், ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் என்பவர் ஒரு பேட்டியில சும்மா போற போக்குல நிவேதா பெத்துராஜை இழிவுபடுத்துற வகையில ஒரு செய்திகளை பதிவு பண்றாரு. நடிகர் திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ரசிகைக்கு 50 கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்தார். அந்த ஃபேன் பேரு நிவேதா பெத்துராஜ். தனது ரசிகைக்காக உதயநிதி அவர்கள் வாங்கி தந்த வீடு தான் துபாயில், அந்த ஜூப்ளியில் சொன்னேன்ல, அது மாதிரி துபாயில் லூலு மால் ஓனர் யூசுப் அலி வீடு இருக்கிற இடத்துல வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போது தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து இந்த பேட்மிண்டன் இது போன்ற போட்டிகளில் கலந்து கொள்கிறாரோ அப்போ அதை ஃபோட்டோ எடுத்து தமிழகத்தின் மிகச்சிறந்த பேட்மிண்டன் வீராங்கனை நியூஸ் போடுறது குணசேகரன் வேலை சன் நியூஸில். இப்போ உங்கள் ரசிகை ஒருத்தவங்க இந்த விளையாட்டு விளையாடுறாங்கன்னா அது செய்தி ஆச்சுன்னா அதை பார்த்துட்டு சின்ன ஒரு சந்தோஷப்படுவார் அல்லவா? அந்த காணொலியை நீங்க பாத்தீங்கன்னாலே ரொம்ப அரகெண்டா, அவரோட பாடி லாங்குவேஜே பாத்தீங்கன்னா ரொம்ப அரகெண்டா இருக்கு. சும்மா போற போக்குல எந்தவித ஒரு தரவுகளும் இல்லாம அதற்கான ஜஸ்டிபிகேஷன், இந்த சோர்ஸ்ல இருந்து நான் இதை எடுத்தேன், இது மூலமா தான் இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் தான் இது ஆதாரங்கள், இதை வச்சுதான் நான் இந்த செய்தியை பதிவு பண்றேன் அப்படின்னு எதையுமே சொல்லாம சும்மா போற போக்குல ஒரு நடிகையையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் இணைத்து ஒரு பதிவை அவர் போடுறாரு. இதுல இருக்கக்கூடிய இந்த 3 நபர்களை பற்றி இவர்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நிவேதா பெத்ராஜ், அவங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில குழந்தை பருவத்தில இருந்து துபாயில இருந்திருக்கிறாங்க. துபாயில மிஸ் இந்தியா UAE பேஜென்ட் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. நிறைய பேட்மிண்டன் காம்படிஷன்ஸ்ல பங்கேற்று அவங்க பரிசுகள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ரேசிங் அவங்களுக்கு பேஷன். இது இல்லாம திரைத்துறையில சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தமிழ் தெலுங்கு திரைப்பட உலகில அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கு கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன் நிறைய கிடைச்சிருக்கு. இதுதான் அவங்களுடைய ப்ரொஃபைல். இன்னொரு பக்கம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு.
பதவி ஏற்ற அன்னையிலேருந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் இங்க வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு ப்ராமினன்ஸ் கொடுக்கணும், தமிழ்நாட்டை வந்து குளோபல் மேப்ல கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. செஸ் ஒலிம்பியாட்ல ஆரம்பிச்சு கேலோ இந்தியா வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை வந்து அவர் நிகழ்த்தி காட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. தேவையில்லாத விஷயங்கள்ல அனாவசியமா அவர் எதுவுமே சொல்றது இல்ல. பத்திரிகையாளர்களே கேள்வி கேட்டாலும் பொதுவாக அவர் சொல்லக்கூடிய பதில், சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போவோம், நம்ம ஒர்க் நமக்காக பேசும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு போவார். இதுதான் இவங்க 2 பேருடைய ப்ரொஃபைல். சரி, இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய தி சோ கால்ட் ஆக்சிடென்டல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுக்கு சங்கருடைய ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஆரம்ப காலத்துல பிளாகரா இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்கள் கொஞ்சம் பிரபலமாக தொடங்கும் போது ஒரு யூடியூப் சேனல்ஸ்ல வரக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்ட இன்டர்வியூஸ்ல ஒரு சிறிய தொகையை வந்து சம்பளமாக வாங்கி கொண்டு அங்கு தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடிய ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா தான் சவுக்கு சங்கர் வந்து வெளியில தெரிகிறாரு. அதுவும் சமீப காலமாக தான் ரொம்ப பாப்புலரா இருக்கிறாரு. அவருடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வியூஸ் போகும். சோ ஓரளவுக்கு ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், மக்களுக்கு இடையே ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும்னா அதற்கு இவரை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரசன்ஸ், யூடியூப் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியால பிரசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கேள்விக்குறியான விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒட்டு கேட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவர் மேல இருக்கு. அதுக்கப்புறம் இவரை வந்து வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் ஒரு சஸ்பெண்டட் கிளார்க் அப்படின்னு பெருசா வந்து அவர் சொல்லிக்கிட்டாரு. எத்தனையோ பெண் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இவர் எங்களை பிளாக்மெயில் பண்றாரு, எங்களை வந்து பிரச்சனை பண்றாரு, எங்களை அச்சுறுத்துறாரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இவர் மேல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சமீபத்துல ஜி ஸ்கொயர் நிறுவனம் பத்தி பேசினாரு. அதே மாதிரி நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை பற்றி யூடியூப்ல தவறான ஒரு கருத்தை பதிவு பண்ணி இதை சூமோட்டோவா எடுத்து நீதித்துறையில இருக்கக்கூடிய நீதிபதி ஒருவர் அவர் மேல வந்து வழக்கு போட்டு அந்த வழக்கு சம்பந்தமாக இவர் சிறைக்கும் போனார் அப்படிங்கறத பாக்குறோம். இன்ஃபேக்ட் ஜி ஸ்கொயர்ல கூட இதே மாதிரிதான் ஏதோ ஒரு விஷயத்த வாய் விட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ஜி ஸ்கொயர் நிறுவனம் இது சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணோன்னு அங்க போய் நிபந்தனை இல்லாத மன்னிப்பு, அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்து இனிமேல் எந்த தரவுகளும் இல்லாம நான் ஜி ஸ்கொயரை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு ஓபன் அப்பாலஜி கொடுத்துட்டு வந்து இவர் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்தாரு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இவர் உள்ள போறதுக்கு காரணம் என்னமோ நீதித்துறையை பற்றி இவர் அவதூறுகள் பேசினதுனால சூமோட்டோவா கேஸ் எடுத்து இவரை உள்ள அமிச்சாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவரோட கிராஃப் வந்து அப்படியே மேல போகுதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சஸ்பெண்டட் கிளார்க்கு வெறும் ஒரு 3000 ரூபாய் 5000 ரூபாய் வாங்கிட்டு யூடியூப் இன்டர்வியூஸ் கொடுக்குற ஒரு மனுஷன் வெளியில வந்தோடனே ஒரு சொகுசு கார் வாங்குறாரு. அதுக்கப்புறம் சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதுல வந்து பல பேருக்கு வேலை கொடுக்குறாரு, பல யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து போடுறாரு, பல கான்டென்ட் வந்து ஜெனரேட் பண்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சில பல கோடிகள் ஆகும். அப்ப இவ்வளவு பணம் சவுக்கு சங்கருக்கு எங்கேருந்து வந்தது, இதற்கான சோர்ஸ் என்ன, இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்விய நாம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நான் கூட ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன், பல யூடியூப் சேனல்ஸ்க்கு நான் இன்டர்வியூஸும் கொடுக்குறேன். ஆனா யூடியூப்ல எந்த அளவுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. எனக்கு ஒரு அரசியல் ஆர்வம் இருக்கு, எனக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கு. அந்த நிலைப்பாடை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அஜெண்டா. அதை வச்சுதான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன். இதுல என்னுடைய கருத்துக்கள் என்ன, நான் என்ன சார்பு நிலை எடுக்கிறேன் அப்படிங்கறதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கும் அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் இவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க, இவங்க என்ன கருத்து வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னை பார்க்கக்கூடிய, என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இருக்கும். பட் சவுக்கு சங்கருடைய கிராஃப் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையான அரசியல் நிலைப்பாடு, ஒரு நிலையான சித்தாந்தத்தோட அவர் என்னைக்குமே பேசினது இல்லை. இதற்கு ஆம்பிள் ப்ரூஃப் அவருடைய யூடியூப் வீடியோஸே தான். நீங்க போய் முன்னாலே பின்னால அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னால பேசிய வீடியோஸ்ல ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாரு, அதற்கு நேர் எதிரான நிலைப்பாட பின்னாளில் வரக்கூடிய வீடியோஸை எடுத்திருப்பாரு. அதேதான் நீங்க வந்து உதாரணத்துக்கு திமுகவையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட முன்னால பேசின வீடியோஸ்ல எல்லாம் அவர் எப்படி பேசியிருப்பாரு, இப்ப பேசக்கூடிய வீடியோஸ்ல அவர் எப்படி பேசுறாரு அப்படிங்கிறதுக்கு பல வீடியோ ஆதாரங்களை பல யூடியூப் சேனல்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க போய் பார்த்தாலே தெரியும். இவரோட செலக்டிவ் கிரிட்டிசிசம்ல இருந்தே இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த கூவத்தூர் இஷ்யூ வந்து ஒரு பெரிய விஷயமாச்சு. ஒரு நடிகை இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்
அந்த விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் எந்த ஒப்பீனியனுமே வந்து சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி பாஜகவில் அண்ணாமலை தலைமையில் தினம் தினம் ஏதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா அத பத்தி மிஸ்டர் ஷவுக்கு சங்கர் ஏதாவது பேசுறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் பத்தி எதுவுமே பேச மாட்டாரு. நிவேதா பெத்ராஜுக்கு பங்களா வாங்கி கொடுத்துட்டாராம், நிவேதா பெத்ராஜுக்கு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்துறாராம், கார் ரேஸ் நடத்துறாராம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஆளு சொல்லல. நிவேதா பெத்ராஜுக்காக தான் விளையாட்டுத்துறை அமைச்சரா உதயநிதியை உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவதூறு மட்டும் தான் இது சொல்லல. கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். சும்மா இஷ்டத்துக்கு நடிகைகள்னா அவ்வளவு இளக்கரமா பல விஷயங்களை வந்து உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை பரப்புறீங்களே, உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா நரேந்திர மோடியை பற்றியோ இல்ல அமித்ஷாவை பற்றியோ இல்ல ஜே.பி. நட்டாவை பற்றியோ இது போன்ற விஷயங்கள் உங்களால பேச முடியுமா? இல்ல பேசிட்டு தான் நீங்க சும்மா இருந்துட முடியுமா நிம்மதியா? ஒருத்தர் அரசியல் நாகரீகம் கருதி இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணாம இருந்தா அதுக்காக நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, யாரோட வேணாலும் இணைச்சு பேசுவீங்களா? இதெல்லாம் என்ன ஆரோக்கியமான ஒரு அரசியல் இது? அப்ப எப்படிப்பட்ட மலிவான ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள இது போன்ற ஜந்துக்கள் கொண்டு வருது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திரைத்துறையில இருக்கிறாரு. அவர் ஒரு ப்ரொடியூசரா இருக்காரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காரு, ஒரு நடிகரா இருந்திருக்கிறாரு. அவருடைய நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கறது அந்த திரைத்துறையில நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த மழை வெள்ளம் நடந்த டைம்ல மாரி செல்வராஜை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாரு அப்படின்னு இதே சவுக்கு சங்கர் இந்த சந்திப்பை எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி பேசினாரு, எப்படி எல்லாம் இதுக்கு வேற கலர் கொடுக்க முயற்சி பண்ணாரு அப்படிங்கறத பார்ப்போம். அதே மாதிரி ஒரு கொச்சையான முயற்சி தான் இந்த நிவேதா பெத்ராஜ் அவர்கள் விஷயத்திலே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு, நிறைய நடிகைகளை சந்திக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா கங்கனா ரனாவட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, பிரியங்கா சோப்ரா போய் சந்திக்கிறாங்க, குஷ்பு போய் சந்திக்கிறாங்க, 75 வயசான ஹேமமாலினிக்கு மீண்டும் மதுரால வந்து கண்டெஸ்ட் பண்றதுக்கு டிக்கெட் கொடுத்திருக்காங்க. நாம என்ன பிரதமரை வந்து தவறா நினைக்கிறோமா? இல்ல பிரதமர் வந்து இந்த நடிகை எல்லாம் சந்திக்கிறாரு, இவருக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறோமா? அவர் ஒரு பிரதமர், இவர்கள் நடிகைகள், இவங்க வந்து அந்த கட்சியை சார்ந்து இருக்கிறாங்க, இல்ல அந்த கட்சியோடைய நிலைப்பாடுல இருக்கிறாங்க, இல்ல அந்த கட்சியோடைய கொள்கையில பொது மேடைகள்ல பேசுறாங்க. அதோடய அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம பாக்குறோம். இதுதான் ஒரு தெளிவான ஒரு நார்மலான அரசியல் பார்வையா இருக்கும். ஆனா ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய உறவை கொச்சைப்படுத்துறது, இதற்கு வேற கலர் கொடுக்க முயற்சி பண்றதெல்லாம் என்ன விதமான ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல், தரம் தாழ்ந்த அரசியல் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். நான் தனிப்பட்ட ஒரு நபர் என்னை மட்டும் ஒரு செய்தி பாதிக்கும்னா கூட நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஆனா இது போன்ற செய்திகள்னால என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள் மிகவும் வேதனைக்கு ஆளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. மிஸ்டர் சவுக்கு சங்கருடைய பர்சனல் லைஃப் எல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் ஆனா இப்படி போன்ற அவதூறுகளை பரப்பும் பொழுது அவருடைய பர்சனல் லைஃபையும் நாம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இவர் எந்த அளவுக்கு பெண்களை வந்து மோசமா ட்ரீட் பண்ணிருக்கிறார்னா, இவருடைய முன்னாள் மனைவியை என்ன வந்து டொமெஸ்டிக் அபியூஸ் பண்ணிருக்கிறாரு, என்னுடைய மகனுக்கு வந்து சஸ்டெனன்ஸ்க்கு இவர் எந்த பினான்சியல் சப்போர்ட்டும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளங்கள்ல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அவருடைய பர்சனல் லைஃப பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஆனா இதை நான் ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நடிகைகள் தானே, இவங்களை பத்தி என்ன வேணா சொல்லிட்டு போலாம். யாரு கேள்வி கேட்க போறாங்க? இவங்களுக்கு என்ன பெரிய மாரல்ஸ் இருக்க போகுது, இவங்களுக்கு என்ன பெரிய எத்திக்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட தான் பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில இது போன்ற அரசியல் புரோக்கர்கள் பல நடிகைகளை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சமூக வலைதளங்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஆயுதம் தான். அவர் வந்து ஒரு அரசியல் புரோக்கர். எந்த கட்சி வந்து அவருக்கு காசு கொடுத்து என்ன ஒரு நரேட்டிவ செட் பண்ண சொல்லுதோ அதை வந்து வாங்கின காசுக்கு அவர் கொலைச்சிட்டு போவாரு, வாங்கின காசுக்கு சமூக வலைதளத்துல வாந்தி எடுத்துட்டு போவாரு. ஆனா இவருக்கு பின்னால யார் இருக்கிறாங்க, யார் இவரை ஃபண்ட் பண்றாங்க, இது போன்ற நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய ஒரு சூத்திரதாரி யார், யார் இவங்களெல்லாம் ஃபண்ட் பண்றாங்க, யார் இவ்வளவு தூரம் காசு இறக்கி இந்த ஆளுக்கு ஒரு மீடியா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து, ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு போர்வையை கொடுத்து இவரை சஸ்டெயின் பண்ணி இவருக்காக செலவு செய்து ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ண முயற்சிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கறத கொஞ்சம் அரசியல் தெளிவு இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற இன்டர்வியூஸை பார்க்கக்கூடியவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஒரு விஷயம் மட்டுங்க,
ஒரு பத்திரிகையாளரா இருக்கிறாரு, ஒரு செய்திகளை சொல்றாரு அப்படின்னா அதற்கு பின்னால என்ன தரவுகள் இருக்கு, அதற்கான என்ன லெஜிட்டிமேட் சோர்ஸ் இருக்கு, இந்த செய்தி உண்மையா பொய்யா, இதனால என்ன ரிப்பர்கஷன்ஸ் ஏற்படும், இது நம்ம ஒரு ஊடகத்தை சொல்றதுனால சமூகத்தில் என்ன நன்மைகள் தீமைகள் ஏற்படும், இது ஏதாவது சமூகத்துக்கு ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனா இருக்குமா, இது போன்ற விஷயங்களை அலசி ஆராய்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட எந்த விதமான பயசும் இல்லாம ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிஸ்ட். இது போன்ற சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ கமிட்மெண்ட்டோ கன்விக்ஷனோ இல்ல கன்சிஸ்டன்சியோ சவுக்கு சங்கர் போன்ற நபர்களுக்கு கிடையாது. போற போக்குல எதையாவது ஒரு அவதூற பரப்பி விட்டுற வேண்டியது. அதோடைய ரிப்பர்கஷன்ஸ் பத்தி எல்லாம் நாம ஏன் கவலைப்படணும்? நமக்கு காசு வந்தா பரவாயில்ல, நம்ம கல்லா கட்டினா பரவாயில்ல, எவன் காசு கொடுக்குறானோ, எவன் எந்த பொய்ய சொல்றானோ அதை நம்ம போற போக்குல பரப்பி விட்டுட்டு போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிசமா அப்படிங்கறத யோசிங்க. தயவு செய்து இது போன்ற நபர்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்றவங்க, இவருக்காக சப்போர்ட்டுக்கு வந்து நின்று அடுத்தவர்களை அசிங்கப்படுத்துவர்கள், கொச்சையான பதவி போடுவர்கள்லாம் இதை பற்றி ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். நிவேதா பெத்ராஜ், த்ரிஷா மாதிரி இந்த ஆளு மேல ஒரு கேஸ போடணும். என்னை பற்றி எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம அவதூறுகளை பரப்புகிறார் அப்படின்னு ஒரு டெஃபமேஷன் சூட் போட்டு இந்த ஆளு கிட்ட இருந்து டேமேஜஸ் கிளைம் பண்ணணும். அப்பதான் இது போன்ற போலி பத்திரிகையாளர்களை சமூக வலைதளங்கள்ல பொதுமக்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் தாண்டி கடந்த 10/7/2022 அன்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு போட்டாரு. அந்த பதிவை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? Please don't respond or react to such political pimps. Ignore them and do your work. இதை விட சாணியை செருப்புல முக்கி எவனாலையும் அடிக்க முடியாது. இவர் சொன்னதுதான் இது போன்ற போலி பத்திரிகையாளர்களுக்கு சரியான பதிலடி. நன்றி, வணக்கம்.